வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சைக்காலஜிக்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம அடுத்த பிளான் என்னன்னா 1000 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த 1000 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 1000 டெய்லி 30 கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். டெய்லி 30 கொஸ்டின்ஸ் அப்படின்ற வகையில் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். இந்த 1000 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் நாம கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ். ஓவராலா உங்களுக்கு 1000 கொஸ்டின்ஸ் ரெடியா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025 நீங்க எழுதுன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சா வருமா அப்படின்னு கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் என்ன சொல்றேன், படிக்கிறத தெளிவா படிக்கணும். ஓகேவா? சும்மா கேள்வி பதில் படிக்காம அதுல இருக்க உள் சாராம்சத்தோட சேர்த்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா வரும். வராதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சாலே 15+ கண்டிப்பா நீங்க அடிக்க முடியும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அனுபவ ரீதியா சொல்றேன். இப்ப எழுதி முடிச்சவங்க நம்ம புக்கை வாங்கினவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? இல்ல யதார்த்தத்தை சொல்றோம். சும்மா நீங்க 30க்கு 30 வாங்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சீங்கனாலே, ஏன்னா 2012 இருந்து நடந்திருக்கு, அது படிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களால 15+ போட முடியும். ஏன்னா அதுலயே தியரி எல்லாமே ஓரளவுக்கு வந்துருது. ஸோ நம்ம அதை வந்து படிக்கிறத வந்து கொஸ்டினை லைன் பை லைனா தெளிவா படிக்கணும். அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம். இப்போ ஃபுல்லா கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. அனுமானம் கொடுத்துருக்காங்க, காரணம், அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சரியா இல்ல எது ஒன்னு சரி ரெண்டாவது தவறு, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் சரியான விளக்கமா அப்படின்னு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கேள்விக்கு ஆப்ஷன் தான் இருக்கு பாருங்க. சரியா? இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம், இல்ல ஒன்னு தவறு இன்னொன்னு சரி. சோ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அனுமானம் ஃபர்ஸ்ட், வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா உடல்சார், அறிவுசார் மற்றும் வளர்ச்சி சார். ஓகேவா? மற்றும் சமூகம் சார்னு இருக்கு. இது வந்து அனுமானம், அசர்சன். ஓகேங்களா? கூற்றுன்னு சொல்லலாம். காரணம், அதுக்கான காரணம் சொல்றாங்க பாருங்களேன். மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. இதுவும் சரி, இதுவும் சரி. இதுக்கு இது சரியான விளக்கம். சரிங்களா? சோ அதுதான் இதுக்கான ஆன்சர். முதல் கொஸ்டின் நமக்கு சுத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து டெக்னிக். ஓகேவா? முதல் கொஸ்டின் பார்த்த உடனே நம்ம வந்து அப்படியே தயங்கிடுவோம் அப்படின்றதுக்காக அப்படிதான் கொடுப்பாங்க. அதை பத்தி ஒரி பண்ணிக்க கூடாது. படிச்சதை நீட்டா பிரசன்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா எபிபைசஸ். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து எபிபைசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி. ஓகேவா? மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களுக்கு பேர் வைக்கணும்னா எபிபைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின். இப்பதானே சொன்னேன், கூற்று தான் ஃபுல்லா அந்த மாதிரி தான் கேட்கிறாங்க. 2 கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1, ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. சரிங்களா? 2வது கூற்று என்ன கொடுத்திருக்காங்கன்னா மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கின்றது. சோ இந்த 2 கூற்று கொடுத்துட்டு ஆப்ஷன் பாருங்க. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. 1 சரிங்களா, 2 ரெண்டுமே தவறு. 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, அப்படிலாம் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன விஷயம்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1 சரி ஆனா 2 தவறு. ஓகேவா? சோ அப்ப எது சரி எது தவறு அதை தான் நம்ம நல்லா படிக்கணும். ஓகேவா? சோ 1 சரின்னு சொல்லிட்டோம். இது வந்து சரி, இது தவறு, இதுதான் ஆன்சர். அப்ப இந்த தவறை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஓகேவா? அப்ப சரியானதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. இப்படித்தான் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இப்படிதான் படிச்சுக்கணும். ஓகேவா? இதை தெளிவா படிக்கணும். அப்ப ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளன. நல்லா கவனிங்க. இதே அதிகம்னு கொடுத்தா இதுவும் கிடையாது. சரியா? இங்க என்னவா இருக்குமா, ஆரம்ப மாதங்கள்ல குறைந்த திறன் மட்டுமே இருக்குமா. ஓகேவா? சோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தெளிவா புரிஞ்சு படிக்கணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோமா? ஃபோர்த் கொஸ்டின், 4வது கேள்வி. 4வது கேள்வி பட்டியல் 1, 2ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து அடையாள நிலைகள், அதுக்கான விளக்கம். எது எதுக்கு எது அப்படின்றத நம்ம பொருத்தணும். ஃபர்ஸ்ட் அடையாள அடைவூக்கம் இருக்கா? ஆய்வு காலத்தை தொடர்ந்து மதிப்புகள், நம்பிக்கைகள், குறிக்கோள்களுக்கான அர்ப்பணிப்பு. இதுக்கு இது கரெக்ட். ஏக்கு வந்து 1. அடுத்து பி அடையாள நிறுத்தம். இதுக்கு அர்ப்பணிப்பை எட்டாமல் ஆய்வு. சோ இதுக்கு 2க்கு இதுவும் பிக்கு வந்து 2 தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து அடையாளத்தை மறைத்தல். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆய்வின் பற்றாக்குறையில் அர்ப்பணிப்பு. அடையாள பரவலுக்கு ஆன்சர் வந்து 3வது. ஆய்வு மற்றும் அர்ப்பணிப்பு இரண்டின் பற்றாக்குறையால் வகைப்படுத்தப்படும் ஒரு ஆபத்தான நிலை.
சரிங்களா? ஸோ ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 4, டிக்கு 3. முன் குழந்தை பருவத்தில் இருந்து குமர பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மைரினேட்டுகள் முளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது? சரிங்களா? ஆன்சர் சிறு வளைய உருவாக்கம். பின்வரும் செயல்பாடுகளில் எது முழு நிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? எதுன்னு கேட்ட ஒரு 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. தவழ்தல், அடைதல், நிற்றல், நடத்தல் அப்படின்னு இருக்கு. இதுல ஏ, சி, டி மட்டும்தான். சரியா? அடைதல் கிடையாது. பின்வரும் செயல்பாடுகளில் எது முழு நிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? அப்ப நம்ம படிச்சுக்கணும். முழு நிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குவது எது? தவழ்தல், நிற்றல், நடத்தல். இது 3. சரிங்களா? ஆன்சர் பி, ஏசிடி. அடுத்து 7வது கேள்வி. மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக. சரிங்களா? சோ இதுக்கு ஆன்சர் பொதுவாக்கல். 8th கொஸ்டின். சோ எதுக்கு எது அப்படின்றது மாதிரி வரும் பாருங்க. இதெல்லாம் பொறுத்துக. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி பொறுத்துக நிறைய கேட்டிருக்காங்க. ஜீன் பியாஜே, எரிக் எரிக்சன், லெவ் வைகாட்ஸ்கி, யூரி ஃப்ரான்ஃபெஃப்ரென்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு 4 பேர் யார் எதுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே டீச்சர்ஸ், இது ஒரு யூனிட். இந்த 4 பேரும் சேர்ந்தது நமக்கு சைக்காலஜில ஒரு யூனிட். அது நம்ம மெட்டீரியல்ல தெளிவா கொடுத்துருப்போம். ஜீன் பியாஜே யாரு? எது? அறிவு நிலை வளர்ச்சி கோட்பாடு. ஒண்ணு இல்ல, இவங்களோட கோட்பாடு கொடுத்துருக்காங்க. ஜீன் பியாஜே அறிவு நிலை வளர்ச்சி கோட்பாடு. ஜீன் பியாஜே அப்படின்னா அறிவு நிலை ஞாபகம், அறிவு ஞாபகம். அடுத்து பி, எரிக் எரிக்சன். இது உள சமூக நிலைகள். எரிக் எரிக்சன் என்னது? உள சமூக நிலைகள். வைகாட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் சமூக கலாச்சார அணுகுமுறை. சரிங்களா? யூரி ஃப்ரான்ஃபெஃப்ரென்னர் என்னன்னா சூழல். ஓகேவா? சூழல் அமைப்புகள் கோட்பாடு. 9th கொஸ்டின் பாருங்க டீச்சர்ஸ். ஹோல்பர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒருங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார். இந்த கூற்று சரி. டீச்சர்ஸ், ஹோல்பர்க் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த டெய்லி 30 கொஸ்டின் சொல்லியிருக்கோம் இல்லையா? இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். இது போக சிலபஸ் வைஸாவும் நம்ம கண்டென்ட் வீடியோஸும் கொடுத்துட்டு இருப்போம். ஓகேவா? இடையில அதுவும் வரும். ஸோ அதுல ஹோல்பர்க், ஃப்ரென்னரு, ஸ்கின்னரு, பாவ்லோ, வைகாட்ஸ்கி இவங்களோட கோட்பாடுகள் எல்லாமே 10 யூனிட்டுக்கும் கம்ப்ளீட்டா நம்ம சிலபஸ் வைஸா வீடியோஸும் தனியா வரும். ஓகேவா? இடையில அதுவும் வரும். டெய்லி 30 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா வரும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து பாருங்க. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் இந்த கூற்று சரி. ஸோ நீங்க ஹோல்பர்க் நம்ம படிக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே நம்ம கிளாஸ் கொடுத்துருவோம். அடுத்த கூற்று பாருங்க. ஹோல்பர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள்: செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்க முறைமை நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. சரியா? கூற்று 1 சரி, 2 தவறு. சோ அதுதான் ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி. ஃப்ரான்ஃபெஃப்ரென்னர் தனது மாதிரியின் கால பரிமாணத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக. சரியா? சோ இவர் கால பரிமாணத்தை குறிக்க பயன்படுத்திய சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா குரோனோ அமைப்பு. குரோனோ அமைப்பு. டீச்சர்ஸ் 2012ல இருந்து இதுவரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட பிரிண்டட் புக்காவே இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் கிடையாது, இதுவும் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸும். சரிங்களா? ஸோ நம்ம 2மே கொடுக்குறோம். இந்த காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? புலன்காட்சிக்கான வரையறை இருக்கு, அதுல எது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகை 3 பரிமாணங்களில் ஆராயும் திறன். நல்லா கவனிங்க. புலன்காட்சி வரையறை எது, எது இல்ல. அவங்க கேட்டிருக்கிறது எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. உலகை 3 பரிமாணங்களில் ஆராயும் திறன், இது புலன்காட்சியின் வரையறை. சரிங்களா? இது வரையறை. ஆனா நமக்கு என்ன கேட்கிறாங்க? எது இல்லைன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? முழுமை அடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு, இது புலன்காட்சிக்கு கிடையாது, வரையறை இல்ல. பொருட்களையோ அல்லது உருவங்களையோ பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு, இதுவும் கிடையாது. சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதாக கருதும் போக்கு, இதுவும் கிடையாது. ஓகேவா? புலன்காட்சியின் வரையறை இது மட்டும்தான், இது 3 கிடையாது. நம்ம கொஸ்டின் பாருங்க, எது அல்ல. சோ இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அவசரப்பட்டுறக்கூடாது, கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். அல்லன்னு கேட்டதுனால நமக்கு ஆன்சர் இது 3, பி, சி, டி. கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா? அந்த இருக்கு. ஓகேவா? தேர்டு பி, சி, டி இந்த ஆப்ஷன் தான் வரும். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க.
இத மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. இந்த நாலுமே வந்து மனப்பாடம் செய்யறதோட செயல்முறைகள் தான். இதை வந்து ஆர்டர் படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கற்றல், நம்ம ஒரு இதை கத்துக்கணும். சரியா? கத்துக்கிட்டதை தக்க வைக்கணும் 2. அப்புறம் அதை அடையாளம் காணணும், அடையாளம் காணல் 3. அப்புறம் அதை ரெக்லெக்ட் பண்ணணும், நினைவு கூறணும், ரீகால் பண்ணணும். சரியா? ஸோ அது 4. ஸோ இந்த ஆர்டர்ல போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பி, 2 டி, 3 ஏ, 4 சி. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து இங்க இருக்கு. ஓகே டீச்சர்ஸ். ஸோ மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லேர்னிங் கத்துக்கணும், அப்புறம் அதை தக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அடையாளம் காணணும், அப்புறம் நினைவு கூறணும். சரிங்களா? இந்த ஆர்டர் முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? இதுக்கான ஆன்சர் வந்து இது மட்டும்தான். சரியா? அல்லன்னு கேட்டதுனால இது, மீதி 3 இருக்கு. ஓகே டீச்சர்ஸ். நினைவூட்டல் சாதனம், அப்ப வந்து இது எப்படி படிக்கணும்னா, இது நினைவூட்டல் சாதனம், இது நினைவூட்டல் சாதனம், இதுவும் நினைவூட்டல் சாதனம். இது நினைவூட்டல் சாதனம் இல்ல, ஒரு இதை கத்துக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட். சரிங்களா? இது வந்து பெஸ்ட் மெத்தட், நினைவூட்டல் சாதனம் கிடையாது இது. டீச்சர்ஸ் 14th கொஸ்டின் பாருங்க. கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்துக. சரிங்களா? இந்த ஏல இருந்து எஃப் வரைக்கும் இருக்கு, இதை வந்து நம்ம வரிசையா சொல்லணும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆய்வு வரும். சரிங்களா? 1, 2 வந்து வினா, 3 வாசிக்கிறது. சரிங்களா? 4 பிரதிபலித்தல், 5 மனனம் மற்றும் நினைவு கூறுதல், 6 மதிப்பாய்தல். சரிங்களா? இந்த வரிசையில தான் நம்ம சொல்லணும். 15th கொஸ்டின் பாருங்க டீச்சர்ஸ். 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். இது 1. 2வது கூற்று என்ன அப்படின்னா, நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகின்றது. ஸோ இதுவும் சரி, இதுவும் சரி. அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துறாங்க பாருங்க. 16வது கேள்வி. ஆக்க நிலையுறுத்தல், தொடர்பியல், செயல்படு ஆக்க நிலையுறுத்தம், அனுபவ கற்றல். இது வந்து யாரு அப்படின்றத நம்ம வந்து பொருத்தணும். சரிங்களா? ஆக்க நிலையுறுத்தல் வந்து பாவ்லோ, ஆக்க நிலையுறுத்தம் பாவ்லோ. ஸோ இதுக்கு வந்து பாவ்லோ. தொடர்பியல் டார்ன்டைக்கு. சரிங்களா? செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் ஸ்கின்னர். அனுபவ கற்றல் கார்ல் ரோஜர்ஸ். ஓகே டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாஸ்லோ படிநிலை தேவைகள் வந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்கறது உண்டு. ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு நம்ம தனியாவே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதுல இங்க கொடுத்துருக்கத நான் ஆர்டரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உடல்சார் தேவைகள் வரும். சரியா? இதுதான் 1. உடல்சார் தேவைகள் முடிஞ்சோன்னா அடுத்து என்ன வரும், அதை பாதுகாக்கணும், பாதுகாப்பு தேவைகள் வரும். 2 பாதுகாப்பு முடிஞ்சோன்னா நமக்கு அன்பு மற்றும் உடைமைகள் தேவைகள் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் உடல், அடுத்ததை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் அன்பு செலுத்தணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3வது வந்து அன்பு வந்துடும். அடுத்து தன்மதிப்பு, எல்லாமே முடிஞ்சோன்னா தன்னை மதிக்கணும்னு நினைக்கணும். சரிங்களா? 4வது. அடுத்து டி, தன்னிறைவு. தன்னிறைவு லாஸ்டா தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உடல்சார் 1, 2 பாதுகாப்பு, 3 அன்பு, 4 தன்மதிப்பு, 5 தான் தன் நிறைவு. தன்னிறைவு எப்பவுமே லாஸ்டா தான் வரும். ஓகே டீச்சர்ஸ். ஸோ இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம தனியாவே ஒரு கிளாஸ் கொடுப்போம். எது குறைபாட்டு தேவைகள் இருக்கு, வளர்ச்சி தேவைகள் இருக்கு, இதுல நிறைய பிரிவுகள்லாம் பிரிச்சு சொல்லுவோம். அதை வந்து நம்ம தனியாவே ஒரு கிளாஸா பார்த்துடலாம். அடுத்து 18, ஸ்டெர்ன்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துக. சரிங்களா? பாருங்க, எல்லாமே இதை வரிசைப்படுத்த தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பதிவாக்கம், 2 அனுமானித்தல், 3 வரை விளக்கம் செய்தல், 4 பயன்படுத்துதல். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல போடணும். அடுத்து 19, கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கமைக்கவும். சரிங்களா? இது வந்து நல்லா கவனிங்க, டைமை பொறுத்து காலை வரிசைப்படி நம்ம சொல்லணும். யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இயரை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இயரை பேஸ் பண்ணி சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து ஸ்பியர்மன் தான். ஓகேவா? ஸ்பியர்மன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. இரு காரணி கோட்பாடு இருக்குல்ல, இதுவே பாருங்க எந்த கோட்பாடு யாரு அதையுமே இவங்களே கொடுத்துருக்காங்க. இதுவுமே தனியா கொஸ்டின்ஸ், அது வந்து நம்ம பாத்துக்கணும். நுண்ணறிவு கோட்பாடு, இப்ப கார்னரின் பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு, கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. அப்ப நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு யாருன்னு கேட்கலாம், கில்ஃபோர்டு. ஸோ இதுவே 4 கேள்வி. சரிங்களா? அதை நம்ம தெளிவா படிச்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பியர்மனின் இருகாரணி கோட்பாடு தான் ஃபர்ஸ்ட், காலத்தால் முற்பட்டது. அதுக்கப்புறம் தர்ஸ்டனோட பல்காரணி கோட்பாடு. ஃபர்ஸ்ட் இருகாரணி கோட்பாடு வந்துச்சு, அதுக்கப்புறம் பல்காரணி கொள்கை வந்துச்சு. சரிங்களா? கட்டமைப்பு நான் வச்சுக்கோங்க. இது அதுக்கப்புறம் தான் கட்டமைப்பு, லாஸ்டா தான் நுண்ணறிவு, பல்நோக்கு நுண்ணறிவுன்னு வந்துடும். சரியா? 4. ஸோ இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இதுதான்
ஃபர்ஸ்ட் இருகாரணி, அப்புறம் பல்காரணி, அப்புறம் கட்டமைப்பு. நுண்ணறிவை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு, அப்புறம் தான் பல்நோக்கு. ஓகேவா? 20வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? சரியா? நுண்ணறிவு பத்தி ஒரு 4 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எது தவறு அப்படின்னு சொல்றாங்க. இதுல சி மட்டும்தான் சரி. குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவின் செங்குத்து வளர்ச்சி நின்று விடுகிறது. இந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட். மீதி 3 தப்பு. இது 3ம் தப்பு. நமக்கு தவறு தான் கேட்டிருக்காங்க. சோ ஏ, பி, டி வந்து ஆன்சரா நிற்கும். சரிங்களா? அப்ப என்னென்ன தப்பு? நுண்ணறிவு என்பது அறிதல் சார்பு தொடர்புடையது. இது தவறு. நுண்ணறிவு என்பது நினைவகம் தொடர்புடையது. இதுவும் தவறு. நுண்ணறிவானது அசாதாரண நடத்தைக்கு எதிரான உத்தரவாதம். இதுவும் தவறு. சோ அப்ப எது சரி? சரியை தான் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா டீச்சர்ஸ்? குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நுண்ணறிவோட செங்குத்து வளர்ச்சி நின்றும். ஓகேவா? சோ இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம இதுல படிக்க வேண்டியது. அடுத்து 21வது கேள்வி, பின் வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? சோ இதுல வந்து எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்ல அப்படின்னு கேட்டதுனால இலக்க குறியீடு. இதுதான் சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை இல்ல. அப்ப இது 3ம் சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை. சரிங்களா? அப்ப இது 3ம் சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை. இதை தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி பாருங்க. ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. சரிங்களா? சோ இந்த கேள்வியை பொறுத்து எல்லாமே பாருங்க, எல்லாமே வரிசை பொறுத்துக, எது அல்ல இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன், மீத்திர பண்பு இருக்கு, அதை வந்து குறுகிய பண்புகளோட வரிசைப்படுத்தணும். சோ ஒரு 4 இருக்கு. இதை வந்து நான் வரிசை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம். 2 கவனமாக அல்லது கவனக்குறைவான. சரிங்களா? 3 சமூகமயமான அல்லது ஒதுக்கி போகிற. சரிங்களா? இதுதான் 3வது. 4வது நம்பிக்கை அல்லது சந்தேகம். 5வது பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பற்ற. சோ இந்த ஆர்டர்ல நம்ம சொல்லிடணும். அடுத்து 23வது கேள்வி, ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றுள் எது அவசியம்? சரிங்களா? ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு, இதுதான் முக்கியம். எதுக்குன்னு படிக்கணும். ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு எது அவசியம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து ஏ, பி, டி இது 3மே அவசியம். அளவீட்டுக்கு உட்படும் நபர் இது மட்டும் அவசியம் இல்ல. சரிங்களா? அது மட்டும் தேவையில்லை. மீதி 3ம் தேவை. 24வது கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவை? சரிங்களா? ஆளுமை பற்றின தவறான கருத்துக்கள் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏ, பி, டி இது 3ம் தவறு. அப்ப எது சரி? ஆளுமை பற்றிய சரியான கருத்து வந்து இது. அப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான மற்றும் நீடித்த தன்மை இருக்கும். இது வந்து ஆளுமை பற்றிய சரியான கருத்து. இது 3ம் தவறான கருத்து. அப்ப தவறானது கேட்டதுனால ஏபிடி தான் அதுக்கான ஆன்சர். டீச்சர்ஸ் நம்ம இப்ப வந்து இதுல எதை படிக்கணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு கடாருன்னு போயிடுறேன். ஓகேவா? சோ அடுத்தது 25வது கேள்வி பாருங்க. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. இது வந்து அசர்சன். காரணம், அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை, ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரமளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இது 2மே சரி. இதுவும் சரி, இதுவும் சரி. இதுக்கு இது சரியான விளக்கம். 26வது கேள்வி, பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சரிங்களா? சோ இது வந்து அதோட படிநிலை வளர்ச்சி படி நம்ம வரிசைப்படுத்தணும். இதுல பாத்தீங்கன்னா செயல்பாட்டு விளையாட்டு இதுதான் ஃபர்ஸ்ட். செயல்பாட்டு விளையாட்டு ஃபர்ஸ்ட், கட்டமைத்தல் விளையாட்டு 2வது, கற்பனை விளையாட்டு 3, விதிகளை கொண்ட விளையாட்டு 4. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி 27, முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடனான சமூகப்படுத்தத்தின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்க. சோ இதுமே எல்லாமே பாருங்களேன், எல்லாம் வரிசையாக்கம். இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சமூகம் அல்லாத நடவடிக்கை, அடுத்து இணையத்த விளையாட்டு, அடுத்து 3 இயைபுடைய விளையாட்டு, 4 கூட்டுறவு விளையாட்டு. சரிங்களா? அடுத்து 28, ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஸ் ஆகும். இது வந்து வகுப்பறை மேலாண்மைன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுவோம்? வகுப்பறை மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். 29வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எவை மின் கற்றலின் அம்சமாகும்? சரிங்களா? எது மின் கற்றலின் அம்சங்களாகும் அப்படின்னு கேட்டுறாங்க. ஏ, சி, டி இது 3 தான் அம்சம். உடனடி வளர்நிலை மதிப்பீடு, நிகழ்நேர கற்றல், கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துதல். இது கிடையாது. போதுமான பல்லூடக திறன்கள் வந்து கிடையாது. லாஸ்ட் கேள்வி டீச்சர்ஸ், 2 கூற்று கொடுத்திருக்காங்க. எது சரி எது தப்புன்னு சொல்லணும். இங்க கொடுத்திருக்க 2 கூற்றுமே சரி. முதல்ல சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை
3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. சரிங்களா? சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. அவர் கூற்றுப்படி நெறிமுறை வந்து 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. இரண்டாவது கூற்று என்னன்னா 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரான் மோதல்கள் ஏற்படுகின்றன. சரிங்களா? இதுவும் 3 to 6 தான், இதுவும் 3 to 6 தான். இது சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன, அந்த காலகட்டத்தில் என்னவாதான், எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. 3 to 6ல இது ரெண்டுமே நடக்கும். சரியா? இதுவும் சரி, இதுவும் சரி. கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. டீச்சர்ஸ் 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டெய்லி 30 கொஸ்டின்ஸ் கொடுக்க இருக்கோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்றேன், நம்மகிட்ட 2012ல இருந்து இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் மொத்தமா நம்மகிட்ட புக்கா இருக்கு, பிரிண்டட் புக்காவே இருக்கு. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு 30 கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.